GKR 3D CAD ட்ரைனிங் சென்டர். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கேல் அண்டு ஸ்ட்ரெச் கமாண்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து திருப்பி பிளேனை செலக்ட் பண்ணி ஸ்கெட்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். ஸோ பிளேனை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ அடுத்தது வந்து ஒரு ரெக்டாங்குலர் வந்து ஒன்று போட்டுக்கிறேன். ஒரு ரெக்டாங்கிள் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து இதை வந்து ஸ்கேல் பண்ணலாம். இதுக்கு வந்து டைமென்ஷன் வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். எது செலக்ட் ஆகணுமோ அது. அப்புறம் ஆரிஜினை கொடுத்த உடனே ஸ்கேல் வந்து இப்போ 0.5 டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ டிக் பண்ண உடனே சின்னதாகிடும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு. ஓகேங்களா? இது திருப்பி இப்போ என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணலாம். ஸ்கேல் 0.5க்கு பதில் 2 கொடுக்குறேன். 2 ஸ்கேல் அபவுட் ஆரிஜின் கொடுக்குறேன். அதுக்கு பதில் 2 கொடுக்குறேன். 2 கொடுத்தோடனே பெருசாகிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து ஸ்கேல். அடுத்தது வந்து ஸ்ட்ரெச் கமாண்டு. அதுக்கு வந்து வேறு ஸ்கெட்ச் போட்டுக்கிறேன். சரி, ஓகே. இந்த மாதிரி ஒரு எல் ஷேப்பில் ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்கேன். இதை வந்து எப்படி ஸ்ட்ரெச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெச் கமாண்டு போகிறேன். ஸ்ட்ரெச் கமாண்டு வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு லப்பர் பேண்டு மாதிரி ஒர்க் ஆகும். லப்பர் பேண்டை நீங்கள் பிடிச்சி இழுக்கிறீங்க இல்லையா, அது வந்து எப்படி இழுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது ஸ்ட்ரெச் ஆகும். இப்போ நான் வந்து இதில் வந்து பர்டிகுலராக சில இடத்த மட்டும் தான் இழுக்க முடியும். எல்லா ஸ்கெட்சையும் சேர்த்து இழுக்கக்கூடாது இதில். ஸோ இந்த இடத்த மட்டும் நான் சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃப்ரம் இங்கேருந்து இந்த இடத்துல இருந்து எவ்வளோ தூரம் இழுக்க போகிறோமோ அந்த இடத்து வரைக்கும் இழுக்க போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கமாண்ட் முடிஞ்சிடும். ஸோ இப்போ இதேமாரி இந்த பக்கத்தை இழுக்கலாம். ஸ்ட்ரெச் என்டிட்டிஸ் இதை இழுக்க போகிறேன். எங்கே இருந்துன்னா இங்கேருந்து கீழே அப்படியே கொஞ்சம் கீழே எடுத்துன்னு வரேன். ஸோ இப்போ வந்து இது வந்து ஸ்ட்ரெச் கமாண்ட். சரி, ஓகே. இதோட நம்ம அடுத்த கமாண்டுக்கு போகலாம். GKR 3D CAD ட்ரைனிங் சென்டர்.